இல்லை அதை எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் சொன்னார். அதுக்கப்புறம் நான் போய் கூகுளில் தேடி அதை கண்டுபிடிச்சேன். ஸ்டாலின் இதை மறைக்கிறதுக்காக தான் பல விஷயங்கள் செய்கிறார்னு சொன்னார். என்னடான்னு எடுத்து பார்த்தால் 2006 11 திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் நடுவில் இவருடைய அண்ணனும் மத்திய அமைச்சர் இவங்க எம்பி ஆக்குனாங்க. குடும்பமே எல்லா பதவிகளையும் எடுத்துக்கொண்டன. அந்த நேரத்தில் இவரை துணை முதல்வர் ஆக்குனாங்க. இவர் அதுக்கு முன்னாடிலாம் 1000 லைட்ஸ்லேருந்து ஜெயிப்பார். 1000 லைட்ஸ் என்பது மிகவும் சிக்கலான தொகுதி. அவன் அதிமுகவுக்கும் பலம் உண்டு. கே கிருஷ்ணசாமிலாம் இருந்த நேரத்தில் பல முறை வெற்றி பெற்ற தொகுதி. அதை இவர் தோற்றிருக்கிறார். இதனால வேறு தொகுதி பார்க்கணுன்னப்போ 2009 எம்பி தேர்தலில் கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுகளை கொளத்தூரில் அன்னைக்கு இளங்கோவன் அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சார். ஸோ நமக்கு சேஃபான சீட்டு அது. அங்கேயும் சிறுபான்மையினர் கொஞ்சம் அதிகம். அந்த கொளத்தூர் பகுதியில் கிறிஸ்துவ சிறுபான்மையினர் மிக அதிகம். நீங்கள் மாதவரம் அந்த பெல்ட்டில் எடுத்தால். ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக சேஃப் சீட் அப்படின்னு போகிறார். ஆனால் அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாலை இருந்தது. 2G போன்ற விஷயங்கள் வர மிகப்பெரிய எதிர்ப்பாலை இருந்தது. ஸோ தோற்றுருவோமோன்னு பயந்து மிகப்பெரிய அளவில் பணங்கள் ப்ளஸ் அரசு இது அமைப்பின் துஷ்பிரயோகங்கள் நடந்து கடைசியில் ஜெயிச்சது 2744 ஓட்டில். இதில் இப்போ சமீபத்தில் கொல்லப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் தனியாக இந்த கட்சியில் நின்று 4000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கார். அவர் பிரிக்கலைன்னா இன்னும் இவர் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இத்தனையும் சேர்த்து பார்த்து அவரை எதிர்த்து நின்று சைதை துரைசாமி இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்குறார். அங்கே நடவடிக்கை இல்லைன்னா ஹைகோர்ட்டில் போகிறார். இங்கே 2015-16 தள்ளுபடி ஆனோன்னா 17 உச்சநீதிமன்றம் கொண்டு போயிட்டார். ஆனால் நமக்கு தான் தெரியும் நீதிமன்றங்கள் எவ்வளவு வேகமாக நடக்கணும். ஸோ 2 பக்கமும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. இப்பொழுது முயற்சி செய்து எடுத்திருக்காங்க. ஸோ போன மாதம் பேசினப்போ இது தீர்ப்பை நான் எடுத்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அனுப்புகிறேன், காட்டுங்க. கிட்டத்தட்ட ஸ்டாலின் தரப்பில் 16 வழக்கறிஞர்கள், கபில் சிபல், முகுல் ரோத்தகி, அது மாதிரி இன்னும் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் 16. நான் இதுக்கு அதிகமாக பார்த்தது அந்த பொன்முடி ஸ்டே வாங்கின கேஸில் 24 வழக்கறிஞர் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதாவது அதிக வழக்கறிஞரை போட்டாலே நீதிபதிகள் இவ்வளவு கான்ஸ்டியூஷன் வழக்கறிஞர் இருக்காங்க, அப்போ ஏதோ இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தடை கொடுப்பாங்கன்னு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய லிஸ்ட்டு ஒரு நாளைக்கு 50 லட்சம் வாங்குகிற ஆட்களை வைக்கிறது. ஸோ அப்படி வச்சா அன்னைக்கு விசாரணை வந்த பொழுது திரு கபில் சிபல் சார் இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லை, கோர்ட் நேரத்தை வீணாகுது அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணி இதை தள்ளுபடி பண்ணணும்னு பார்க்குறாரு. ஆனால் சைதை துரைசாமியும் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி DN நாயுடுங்கிறவரை வச்சு, நரசிம்ம நாயுடுங்கிறவரை வச்சு அவர் தெளிவாக சார் இதில் 2011 வழக்கு நம்ம இருக்கிறது 26 தேர்தல் வருது, இதில் முறைகேடு நடந்ததற்கு நான் இவ்வளவு பக்கங்கள் ஆதாரங்களை வைத்திருக்கிறேன்.